வெல்கம் டு SRI Tech தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு அசம்பிள் டெஸ்க்டாப், ஒரு AMD Ryzen5 லேட்டஸ்ட் சீரிஸ் 7000 சீரிஸில் ஒரு வைஃபை மதர்போர்டு, 16GB RAM, SSD எல்லாம் சேர்த்து ஒரு 50K பட்ஜெட்டில் மிஷின் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு, ஏன்னா கஸ்டமர் வந்து ஃபியூச்சரில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்றதுனால வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டில் இன்பில் கிராஃபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD ப்ராசஸர் Ryzen5 7600 சீரிஸ். இது வந்து வித் 38MB கேஷ் மெமரியோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராசஸர். இந்த ப்ராசஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 rupees பட்ஜெட்டில் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபுல் மிஷினை வந்து நம்ம வந்து ஒரு 50K பட்ஜெட்டில் ரெடி பண்ணலாம். இது வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக, நம்ம ஸ்டூடியோ கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு GPU நம்ம ஆட் பண்றோம்னா V80 நம்ம இந்த மிஷின்ல பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இவங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பிரீமியம் மெட்டீரியல். Ryzen5 இருக்கிற ஹையஸ்ட் ப்ராசஸர் இந்த ப்ராசஸ் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு சப்போர்ட் மதர்போர்ட் பாத்தீங்கன்னா MSI B650 கேமிங் பிளஸ் வைஃபை மதர்போர்ட் வித் வைஃபை கனெக்டிவிட்டியோட இருக்கு. ரெக்டா யூஸ் பண்ணலாம், கூலிங் சிஸ்டமோட இருக்கும். பிளஸ் இந்த மதர்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு DDR5 மதர்போர்டு வித் மெமரி பூஸ்ட், Wi-Fi 6, Bluetooth 5.3 உங்களுக்கு வெர்ஷன் எல்லாமே இந்த மதர்போர்ட்ல இருக்கு. இந்த மதர்போர்டு காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 13,500 rupees வரும். இது உங்களுக்கு மதர்போர்ட் அண்ட் ப்ராசஸோட காஸ்ட் மட்டும் 30,000 ரூபாய் வருது. இது கூட நம்ம இது என்ன ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 16GB CORSAIR DDR5 RAM, ஒரு 1TB crucial NVMe SSD, DeepCool வந்து RGB கூலர் யூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் 650 watts SMBS. ஒரு 3,500 ரூபாய் பட்ஜெட்ல நம்ம கேபினெட் செலக்ட் பண்ணிருக்கோம். கேமிதாஸ்ல ஒயிட் கலர் கேபினெட். இப்ப நிறைய பேர் ஒயிட் கலர் கேபினெட் வித் ஃப்ரண்ட்ல 3 ஃபேனோட கேட்பாங்க. டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு டஃபன் கிளாஸோட ஒரு 3.5 to 4K பட்ஜெட் தான் வருது. ஒரு நல்ல செலக்ஷன் இந்த கேபினெட். இந்த மிஷின்ல இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் உடைய உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது நம்ம சொன்ன மாதிரி Ryzen5 7600 இப்போதைக்கு அசம்பிள் டெஸ்க்டாப்ல மேக்ஸிமம் தான் வந்திருக்கு. இந்த ப்ராசஸருடைய கோர் பார்த்தீங்கன்னா 6 கோர் ப்ராசஸர், மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி 5.1 GHz ப்ராசஸர். பட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 38MB கேஷ் மெமரி, ஹையஸ்ட் கேஷ் மெமரி Ryzen5 இந்த ப்ராசஸரில் இருக்கு. உங்களுக்கு வந்து இது தாண்டி Ryzen7 அந்த மாதிரி போயிருக்கலாம். பட் இது வந்து நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பிலோ 20,000 rupeesல வந்து நமக்கு இது நல்ல ப்ராசஸர். இதுக்கு இவங்க போட்டிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6,000 rupeesல போர்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம இதுக்கு போட்டிருக்க மதர் போர்டோட காஸ்ட் வந்து அரௌண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிலோ 15,000 rupees. இது வந்து DDR5 சப்போர்ட்னா இப்போ வாங்குற எல்லா கஸ்டமர்ஸுமே என்னன்னா DDR4 அவுடேட் DDR5 தான் கேட்குறாங்க. அதே மாதிரி இது DDR5 4 RAM ஸ்லாட் இருக்கு. உங்களுக்கு சிங்கிள் 16GB போட்டால் கூட உங்களுக்கு 64GB வரைக்கும் நமக்கு இதில் RAM சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இன்பில்ட் வைஃபை இருக்கு, இன்பில்ட் ப்ளூடூத் இருக்கு, கூலிங் சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஹீட் சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த SSDக்கு கூலிங் சிஸ்டம் இருக்கும், ஹீட் சிங்க் வச்சிருப்பாங்க, கிராஃபிக்ஸ் கார்டு ஹீட் சிங்க் சப்போர்ட் வச்சிருப்பாங்க, பிரிட்ஜஸ் வச்சிருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த மதர் போர்டில் வந்து உங்களுக்கு HDMI, USB கனெக்டிவிட்டி, DP கனெக்டிவிட்டி, ஜிகா லேன் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ப்ரீமியம் மதர் போர்ட்ஸ் போகிறப்ப என்ன உங்களுக்கு ஆடியோ கனெக்டிவிட்டி 5.1 ஆடியோ கனெக்டிவிட்டி உங்களுக்கு இதில் கிடைச்சிரும். அது மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகாது. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RTX 3050, 3060, 3070 உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh rupees வரைக்கும் ப்ரீமியம் கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம இந்த மாதிரி மதர் போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நம்ம வாங்குறப்போ ப்ராசஸர் மதர் போர்டு வந்து எவ்வளோ குவாலிட்டியாக போடுறோமோ நமக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேடுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வாங்குறப்போ சில பேர் ஒரு 6,000 ரூபாய் 7,000 பேசிக் போர்டு போட்டுருங்க சார், எனக்கு போர்டில் என்ன இருக்கு, கிராஃபிக்ஸ் கார்டும் ப்ராசஸர் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் நீங்க மதர் போர்டு என்ன அளவு குவாலிட்டி போடுறீங்களோ மிஷின் அப்கிரேட் பண்ணலாம். இதே ஒரு சாதாரண ஒரு 6,000 ரூபாய் போர்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 16GB தான் RAM சப்போர்ட் பண்ணும், 32GB தான் RAM சப்போர்ட் பண்ணும். பட் உங்களுக்கு இதுல தான் பாத்தீங்கன்னாக்கா மினிமம் உங்களுக்கு வந்து 64GB RAM மினிமம் சப்போர்ட் பண்ணும். மெமரியில உங்களுக்கு இருக்கிறதுலே ப்ரீமியம் மெமரி பார்த்தா CORSAIR Vengeance தான். இது லைஃப் டைம் வாரண்டி, அதாவது மினிமம் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க வித் ஹீட் சிங்க் பேஸ்டோட வரும். நம்ம DDR5 வந்து இது ஃப்ரீக்வன்சி வந்து 5200 ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கம்மி ஃப்ரீக்வன்சி கூட இருக்கு, 4800 இருக்கு. பட் பிரைஸ் வைஸ் கம்மி. இது கொஞ்சம் நம்ம ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ்க்காக இது நம்ம இந்த இது யூஸ் பண்றோம். 1TB NVMe, இது வந்து Gen 4 NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். பட் Gen 4ல வந்து இது வந்து E100ன்றது கொஞ்சம் என்ட்ரி லெவல் SSD தான் இது. பட் இதை தாண்டி இன்னும் நிறைய ஹை ஸ்பீட் SSDs வந்துருச்சு. சாம்சங்லாம் போனா உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும். இவங்க கஸ்டமர் ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ்லாம் அப்டேட் பண்ண போறாங்க. இப்போதைக்கு ஒன்றும் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் இல்லைன்றத நம்ம இந்த SSD நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது ப்ராசஸர்லேயே அதே மாதிரி கூலர் இருந்தாலுமே கூட நாம வந்து இப்போ வந்து ஏன் உங்க தனியாக கூலர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேபினெட்டா இருக்கிறதால RGB லைட்டிங் என்ன கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும். கூலிங் சிஸ்டம் வந்து இன்னும் நமக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நம்ம DeepCoolல ஓரளவுக்கு பிரைஸ் எக்கனாமிக்கல். இது RGBல ஒரு 2,500 rupeesக்குள்ள தான் இந்த கூலர் வருது. நீங்களா அப்போ உங்களுக்கு வந்து சைட்ல வந்து உங்க டேபிள் வச்சு யூஸ் பண்றப்போ உங்களுக்கு இந்த RGB கலரிங் பிளஸ் கூலிங் சிஸ்டம் உள்ள இருக்கிற கூலரை விட நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குது. கூலர் வந்திருக்கு, பட் நம்ம இப்போதைக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த கூலர் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். நான் கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருக்கும்னு சொல்லிக்கிறதுல அவங்க இந்த கூலர் நம்ம போட்டிருக்கோம். SMBS என்னைக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பவர் தான் முக்கியம். இந்த SMBS தான் வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இதுதான் வந்து உங்களுக்கு மதர் போர்டுக்கு பிளஸ் வந்து உள்ள இருக்கிற SSDஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல டிரைவ்ஸ் போனா டிரைவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதுதான் கரண்ட் கொடுக்குது. நம்ம என்னைக்குமே வந்து நம்ம வந்து SMBSல மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒரு 3,000 2,000 பிளான் வச்சிருந்தா கூட ஒரு 1000 1500 இதுக்கு செலவு பண்ணா கண்டிப்பா ஒருத்தர் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா கேபினெட் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும், 4,000 5,000 செலவு பண்ணுவாங்க. ஆனா SMBS ஒரு 1000 1500 இருக்கான்னு கேட்பாங்க. என்னைக்குமே பவர் சப்ளைல நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களோ உங்களுக்கு ப்ராசஸருக்கு போற பவர், மதர் போர்டு போற பவர், அது மாதிரி வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நல்லா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் மதர் போர்டு போகாம பாத்துக்கும்.
அதனால எஸ்எம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகாமல் கோர்சர், கூலர் மாஸ்டர், ஆன்டெக் அந்த மாதிரி நம்ம ப்ரீமியம் பிராண்ட் எஸ்எம்பிஎஸ்க்கு போயிட்டு நமக்கு எப்பவுமே பெட்டராக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஐட்டத்துடைய ஒரு பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதை வாங்கக்கூடிய கஸ்டமர் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒரு படிச்சு முடிச்சு இப்போ ஒரு ஃபோட்டோஷாப் சம்பந்தமாக ஒரு சில கோர்சஸ்லாம் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்ககிட்ட பட்ஜெட் ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்றதுனால இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு நல்ல ப்ராசஸர், நல்ல போர்டு நம்ம போட்டுருவோம். ரேம் நம்ம எக்ஸ்பாண்டபிள், ஆல்ரெடி சொன்ன 6GB ரேம் எக்ஸ்பாண்டபிள். அதனால இப்போ 16GB நம்ம ரேம் போட்டிருக்கோம். இதில் ஃபியூச்சரில் இன்னொரு 16 அவங்க பேமெண்ட் வர்றப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட வாங்கி போட்டுக்கலாம். ஒன்று வாங்கி போடலாம். நம்ம டெஸ்க்டாப்பில் நமக்கு அதுதான் ஒரு பெட்டரான விஷயம். நம்ம லேப்டாப்பில் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம ஜிபியோ, கிராஃபிக்ஸ் கார்டையோ இல்லை எதையுமே நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது. பட் நம்ம அசம்பிள் டெஸ்க்டாப்னு போகிறப்போ எப்பவுமே நல்ல ப்ராசஸர், நல்ல மதர்போர்ட் போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் இப்போது இன்பில்ட் கிராஃபிக்ஸோட தான் போயிருக்காங்க. தான் இது இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த ப்ராசஸர்லேயே இருக்குது. பட் இப்போதைக்கு உங்களுக்கு என்ட்ரி லெவலாக ஒர்க் பண்ணுறது அது போதும். ஆனால் இப்போ இவங்க 5,000 10,000 கிராஃபிக்ஸில் வாங்கி போட திருப்பி கழட்டி மாட்ட முடியாது. ஆனால் இப்போ அவங்க வாங்கி போகிறப்போ ஒரு 35-40K பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, கிராஃபிக்ஸ் பிளான் பண்ணுறாங்க. அப்போ அது சப்போர்ட் அவர் எஸ்எம்பிஎஸ் போட்டாங்க. அதனால இப்போ பவர் சப்ளை, ப்ராசஸர், மதர்போர்ட் நல்லது போட்டிருக்காங்க. 16GB ரேம் ஆட் பண்ணிக்கலாம். கூலிங்கும் அதே மாதிரி ஓவர் ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலான உங்களுக்கு கூலரும் நல்ல கூலர் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம அசம்பிள் டெஸ்க்டாப் பிளான் பண்ணுறப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 50Kல இந்த டெஸ்க்டாப் பார்த்துருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டெஸ்க்டாப் ரெக்யர்மெண்ட் இருக்குது, புது டெஸ்க்டாப் உங்களுக்கு வேணும்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு இல்லை மிஷின் சம்மந்தமான ஐடியாஸ் வேணும், வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், நீங்கள் கால் பண்ணலாம். நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.